அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ட்ரீம் சென்னை பத்திரிகை ஆசிரியர். நேயர்களே, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போலே பாபா 120 பேருக்கும் சாவுக்கு காரணமானவர். யார் அந்த போலே பாபா? அவர் ஒரு மகானா அல்லது சித்தரா அல்லது கடவுளா? என்ன தான் நினைக்கிறாங்க அந்த மக்கள்? வாங்க, இது சம்மந்தமாக முழுசாக வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. சொற்பொழிவு போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. எல்லாருமே சொற்பொழிவு பார்த்துட்ருக்காங்க, கேட்டுட்ருக்காங்க. அவருடைய சொற்பொழிவுகளெல்லாம் கேட்டு மயங்கி நிறைய மக்கள் உட்காந்துட்ருக்காங்க, ஒருத்தராக வந்துட்டுருக்காங்க. சொற்பொழிவு முடிஞ்சு எல்லாருமே கிளம்புற நேரத்தில் எல்லாருமே அவருடைய ஆசி வாங்கிறது, அதாவது கிட்டே போய் ஆசி வாங்கிறது வழக்கம். ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருமே அவருடைய காலடி மண் எடுக்கிறதுக்காகவும் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காகவும் நானும் நீ அப்படின்னு சொல்லி முண்டி அடிச்சுக்கிட்டு போய் விழுந்துருக்குறாங்க. இந்த விழுந்ததில் சில மக்கள் ஏழைகள், குழந்தைகள், இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பணக்காரங்களும் இருந்திருப்பாங்க. அதில் போய் சாமிஜி ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்ட்டு போகும்போது பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி இருக்கிறவங்க கீழே விழுந்த உடனே எல்லாத்தையும் போட்டு மிதிச்சிருக்கிறாங்க. மிதிச்சுட்டு நானும் நீ அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் யார் அதில் ஆசீர்வாதம் வாங்கினாங்களோ, யார் அதுக்கு மேல் லோகத்துக்கு போனாங்கன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. இந்த வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா அனைத்து மக்களும் நம்ம மாநிலத்தில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க. தேசம் முழுவதும் இல்லாமல் வெளிநாடுகளில் கூட மக்கள் வட இந்தியாவில் இருக்கிற மக்கள் வேலைக்கு போகிறாங்க. அவங்க இன்னும் 50 வருஷத்துக்கு பின்னாடியே பின்தங்கி தான் அவர்கள் இருக்கிறாங்களே தவிர அவருடைய வாழ்வாதாரங்கள் இப்போ சென்னையில் இருக்கிற மாதிரி, பெங்களூரில் இருக்கிற மாதிரி அவங்களுடைய வாழ்வாதாரம் கிடையாதுங்க. அப்படி தான் நான் நினைக்க முடியும். ஏன்னா எல்லா மக்களும் ஒரு பொழுதுபோக்காகவும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் அந்த எதுனா ஒரு நாடகங்கள் இது மாதிரி சொற்பொழிவுகள்லாம் ஏற்படும் போது இப்போ நிறைய மக்கள் அங்கே தன்னுடைய வேலைப்பாடுகளெல்லாம் விட்டுட்டு அன்றைக்கி ஒரு நாள் போயிட்டு சந்தோஷத்துக்காக என்ன சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, வாழ்க்கை முறைகள் எப்படி, நம்ம எப்படி வாழணும், எப்படி அந்த வாழ்க்கை முறைகள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்காகவும் எல்லாம் போய் கலந்துக்கிறது வழக்கம். இப்போ நம்ம ஊரில் கூட கிராமங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழைப்பட்டவங்க, அவங்களால போக முடியாதவங்கெல்லாம் இருப்பாங்க. சினிமாவுக்கு போகாதவங்க, காசு இல்லாதவங்க, ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கிறவங்க தான் கூத்து, நாடகம் இதெல்லாம் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் கூட மக்கள் ரசித்து பார்க்குறாங்க. ராத்திரி ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கும். அது இருந்தாலும் திருவிழா காலங்களில் பார்த்துட்டு தான் பொழுது கழிப்பாங்க. அது மாதிரி நாராயணா அப்படின்றவர் தான் இது சொற்பொழிவு ஏற்படுத்தியிருக்கார். அவர் ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உளவுத்துறை காவல்காரராக இருந்திருக்கார். சாதாரண ஒரு கான்ஸ்டேபிளாக தான் இருந்திருக்காரு. அதில் சில மக்களுக்கு சில குறைகள் சொல்ல போக அப்படியே என்ன இருக்குது, அவருக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு 10 பேர் 20 பேர் இது மாதிரி கூட்டங்கள், சின்ன சின்ன கூட்டங்களெல்லாம் போட்டு இப்போ காலப்போக்கில் பல மாநிலங்களில் அவருடைய ஆசிரமங்கள் நிறைய இருக்குது. இவரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த சொற்பொழிவு ஏற்படும் போது அந்த வருகின்ற அந்த நன்கொடைகள் அது இதெல்லாம் வரும்போது அங்கேயே மக்களுக்கு சிலதெல்லாம் தானம் தர்மம் பண்ணுறதாகவும், அது போக அவங்க அந்த சொற்பொழிவு கேட்குறதுக்கு வர்றதுக்காக சில மக்கள் இப்போ நம்ம ஊரில் கூட எப்படி நம்ம எதனா கோயில்கள் திருவிழாக்களில் போனவொன்னே புளியோதரை, பொங்கல், உப்புமா எல்லாம் அவங்க சக்திக்கு ஏற்ப சமைச்சு கொண்டு வருவாங்க. அதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. சில கோயிலெலாம் பார்த்திங்கன்னா, சிறுவாபுரி கோயில் இது மாதிரி கோயிலெலாம் பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் எல்லாம் விலை உயர்ந்த சாக்லேட்ஸு, லட்டு, இது மாதிரி நிறைய கூல்ட்ரிங்க்ஸு அது இது எல்லாமே தான தர்மம் பண்ணுறாங்க. அது மாதிரி இங்கேயே தான தர்மம் பண்ணுறாங்க. அதை பார்க்கவும் சில ஏழை மக்கள்லாம் வருவாங்க இல்லையா அந்த கூட்டத்துக்காக. சரி, இன்றைக்கி சொற்பொழிவு இருக்குது, நல்ல சாப்பாடு இருக்குது, சரி சாமிஜி பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பல மாநிலங்கள்லேருந்து அந்த லோக்கலில் இருக்கிற பல மாவட்டங்கள் இருக்கிறது எல்லாருமே கூட்டமாக போயிருக்கிறதுனால இவருடைய ஆசி பெறதுக்கு போனது தாங்க தப்பாக போயிடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த மக்கள் தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. சரி, ஓகே, கீழே விழுந்துட்டானே, நம்மளாம் என்ன பண்ணுவோம், கீழே விழுந்துட்டானே, ஐயோ என்ன ஆச்சு ஏதாச்சு, தண்ணி கொடுப்போம், எதோ சாவி கொடுப்போம், இல்லை போய் ஏதோ ஒன்று நம்ம பண்ணுவோம். ஆனால் இவங்க காட்டு மிராண்டித்தனமாக போட்டு மிதிச்சுட்டு அவரை போய் பார்த்துருக்காங்க. தான் உயிரை கூட பணியை வச்சுட்டு அடுத்த உயிரை மிதிச்சுட்டு தான் உயிர் கூட போனால் பரவாயில்லன்ட்டு போயிருக்கிறாங்கன்னும் போது அவர் எவ்வளோ பெரிய மகானாக இருப்பார், சித்தராக இருக்கார் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி இந்த மக்கள் முட்டாளங்களாக இருக்கிறான்றதாகவும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. எனிவே
இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும்போது, கூட்ட நெரிசல் இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக உள்ளே போகாமல் கொஞ்சம் வெளியில் நின்றே பரவாயில்ல, அங்கேருந்தே பார்த்து கும்பிட்டு அவங்க உயிர் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நம்ம திருவிழாக்களில் கூட நம்ம சொல்கிறோம், நிறைய திருவிழாக்கள்லாம் நடக்குது. தேர் இழுக்கும்போது, வடம் பிடிச்சி இழுக்கும்போது கூட்டம் அலங்கோலமாக இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, இந்த கடவுளுடைய மகிமை அந்த அளவுக்கு நம்மளை வந்து ஆட்டி படைக்குது அப்படின்றது ஒரு மனுஷனை சொல்லுவாங்க பாருங்கள். அதாவது கடவுள் வந்து மனுஷ உருவத்தில் இருக்கிறாரு அப்படின்றது உண்மையாக வந்து நம்ம சில நேரங்களில் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. நான் வந்து தப்பு சொல்லலை, இருந்தாலும் அந்த மக்கள் வந்து 120 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க, நிறைய பேர் வந்து அடிபட்டிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஒரு நிமிஷம் மௌனமாக இருப்போம். இந்த மாதிரி கூட்ட நெரிசல்லாம் வந்து நீங்கள் போகாதீங்க. அது இல்லாமல் இப்போ உள்ள சின்ன பசங்க எல்லாமே வந்து இந்த குடி போதை இது போன்ற இதெல்லாம் வந்து மென்டலாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. டாக்டருக்கு படிக்கிற பசங்க தான் நிறைய பேர் வந்து இந்த பேப்பரில் படிக்கிறோம், நிறைய பேர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி வண்டி எடுத்துகிட்டு போய் என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு இப்போ கூட வந்து ஏலகிரி போகும்போது ஒரு 3 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ வந்து நம்ம உயிர் நமக்கு ரொம்ப முக்கியம். உயிர் வந்து விலை மதிக்கப்பட்டது. காப்பாற்றிங்க நம்ம உயிரை, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா வேலை செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க, அடுத்தவங்களை கெடுக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.